எனக்கு வந்து சொந்தமா ஒரு கார் வாங்கணும். இவளை பார்த்து மத்த பொண்ணு கேட்டு போயிடாது. சொந்தமா வீடு இருக்கணும். அதுதான் சார் ஃபர்ஸ்ட். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நான் வந்து என்ன கேட்டேன், இல்ல நீங்க வந்து கல்யாணத்தப்பவே சொன்னீங்கல்ல கார் நம்ம சொந்தமா வாங்கிடலாம் அப்படின்னு. சரி எப்போதான் நீங்க வாங்க போறீங்கன்னு. கிடைக்குமா கிடைக்காதா போகலாம். அது உள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம். ஆனா கல்யாணத்து அன்னைக்கு வந்து அது டெலிவர் ஆகல. வேற சிச்சுவேஷனால அது கேன்சல் ஆயிடுச்சு சார். வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்குறான். நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை தொட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. 3 வருஷத்துல அந்த கார் வந்து ஓடின கிலோமீட்டர் வந்து 2000 கிலோமீட்டர் தான். வீட்ல எப்படி எடுத்து ரிவர்ஸ் நிப்பாட்டமா இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. கார் எவ்வளவுக்கு வாங்குனீங்கம்மா? 7 lakhs வந்துச்சு சார். கார் வந்து சேல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3,50,000க்கு இப்பதான் சார் சேல் பண்ணோம். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. சம்பளத்தை பார்க்கல, எவ்வளவு வந்து நம்ம கடனாளி ஆகுங்கிறத பார்க்கல. அப்படிங்கும்போது அந்த இடம் தான் ஆண்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடமா இருக்குன்னு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.